திட்டத்தின் மூலம் நீர் நிறைந்து காணப்படும் தெப்பக்குளத்தை பள்ளி மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் நரசிங்க கூட்டம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு படிக்கும் மாணவர்களை தலைமை ஆசிரியர் கிறிஸ்து ஞான வள்ளுவன் ராமநாதபுரத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு அழைத்து சென்றார். அவ்வாறு செல்லும் வழியில் பிரசித்தி பெற்ற திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலை மாணவர்கள் சுற்றி பார்த்தனர். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களால் அழகிய கலை நயத்துடன் உருவாக்கப்பட்ட இக்கோவிலை பள்ளி குழந்தைகள் சுற்றி பார்த்தும் சாமி தரிசனம் செய்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கோவில் தெப்பக்குளத்தையும் அதில் உள்ள விதவிதமான மீன்களையும் மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர். கடும் கோடை காலத்திலும் இந்த குளத்தில் தண்ணீர் தேங்கும் வகையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்துடன் இந்த குளம் அமைக்கப்பட்டிருப்பது குறித்து மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. புத்தக கண்காட்சியில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அப்படி போற வழியில மாணவர்களுக்கு ஆன்மீக தலத்தை காட்டணுங்கிறதுக்காக வர்ற வழியில உத்தரவாசமங்க பார்த்துட்டு இப்போ திருப்புல்லானி வந்திருக்கோம். இந்த திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் 108 புண்ணிய தலங்கள்ல ஒண்ணு. அதனால பிள்ளைகளுக்கு அதை அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இது பண்ணிருக்கோம். ரெண்டாவது, இந்த கோயில் குளம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பா மழைநீர் சேகரிப்பால எப்பவும் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அதை காட்டணுங்கிறதுக்காகவும் இங்க வந்தோம். பிள்ளைங்க உள்ள போய் நல்லா சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரே இடத்துல இருக்கிறத விட அவங்களுக்கு சுற்றுலா மாதிரி கலப்பயணம் மாதிரி கூட்டிட்டு போயிருந்தா உலக அறிவு கிடைக்கும். அதுக்காகத்தான் நாங்க இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்.